ஹாப்பி ஹோம்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல் வரைக்கும் வந்திருக்கோம். கொடைக்கானல்ல ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு 30 ஏக்கர்ஸ்ல ஒரு பிளாட்டட் டெவலப்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. கொடைக்கானல் மெயின்ல இருந்து எக்ஸாக்ட்லி 8.8 கிலோமீட்டர்ஸ். ஸோ நீங்க வந்து ஒரு கொடைக்கானல் லேக்ல இருந்தனா ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ரொம்ப வந்து மெயின்ல வந்து இருக்கிறதால, அது மெயின்ல இல்லாத இருக்கிற ஏரியான்றதால கொடைக்கானல் மெயின்ல இருக்கிறது அந்த டெம்பரேச்சரோட இங்க வந்து பியூட்டிஃபுல்லா டெம்பரேச்சர் இருக்கு. டெவலப் ஆயிட்டு இருக்க ஏரியா, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கு. மேல பாருங்க நிறைய பில்டிங்ஸ், ரெசார்ட்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது ஒரு 30 ஏக்கர்ல டெவலப் பண்ணியிருக்காங்க. 1500 rupees இதனுடைய கைட்லைன் வேல்யூமே. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், பிளாட்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய ஃபுல் டீட்டெயில் வீடியோ ஒன்று வந்துகிட்டே இருக்குது. 2500 rupees per ஸ்கொயர் ஃபீட்டு. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே இங்கே வந்து பிளாட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு 16 lakhsல இருந்தால் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கலாம். இது என்ன மாதிரி பர்பஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சிட்டியில் இருப்போம். இப்போ இந்த மாதிரியான ஒரு ஹில் ஸ்டேஷனு கொடைக்கானல் வந்து ஊட்டி அளவுக்கு ரொம்ப கமர்ஷியலாக இல்லாத அப்படியே நேச்சரோட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிளாட் வாங்கலாம். கீழே வந்து ஒரு ரெசார்ட் ஒன்று கட்டிட்டு இருக்கிறாங்க. பெரிய டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ரோடை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து தேனி வரைக்கும் ரோடு கனெக்ட் ஆகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி மெயின்ல இருந்து வெறும் ஒரு 8.8 கிலோமீட்டர்ஸ் அங்கேருந்து நீங்கள் தெரியுதான்னு தெரியல கேமரால, அதெல்லாம் பிளைன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த வியூ நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அங்கே ஒரு மவுண்டன் ஹில் இருக்கு. ஸோ பாருங்க, இங்கே ஒரு ஸ்லோப் இருக்கு. ஸோ இந்த சைடில் இதுக்கு நடுவில் இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்க்குறேன், இப்போ கை காட்டுற இடத்துல இருக்கிறது எல்லாம் பிளாட்ஸ். இங்கே பாருங்க போர்டு போட்டிருக்காங்களா. ஸோ இதெல்லாம் பிளாட்ஸ் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் அந்த இடத்துலையும் வருது. நீங்கள் பாருங்கள், 2500 rupees பர் ஸ்கொயர் ஃபீட்டு. 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது. இதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டிடிசிபி அப்ரூவல், ஹக்கா அப்ரூவல் இருக்குது. ஸோ ஹக்கான்றது வந்து ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, அவங்க வந்து அப்ரூவ் பண்ண ஒரு பிளாட்டட் டெவலப்மெண்ட்டு. ஸோ அதனால் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க்லையுமே உங்களுக்கு லோன் வந்து எலிஜிபிள். இங்கே 80-90% கிட்ட லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் ஒரு பிளாட்டை வாங்கிட்டு நீங்கள் இங்கே வந்து ஒரு வீடு கட்டலாம், ஒரு ரெண்டல் இன்கம் பண்ணலாம். சராசரியாக ஆவரேஜுக்கு ஒரு இயர்லி 40,000 rupees கிட்ட ஒரு ரெண்டல் இன்கம் பண்ணலான்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில் இந்த மாதிரி விஷயம், அது இந்த பிளாட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளாட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் உடனடியாக கால் பண்ணுங்கள். ஹாப்பி ஹோம்ஸில் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அழகாக ரோடு போட்டிருக்கிறாங்க, ஃபுல் டெவலப்மெண்ட் அந்த பக்கம் இருக்குது, லைட் இருக்குது. அண்ட் அந்த பக்கம் செக்யூரிட்டி, ஆர்ச் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகான ஏரியாங்க. ஸோ ஃபேமிலியோட வந்து நீங்கள் தங்குறதுக்கோ இல்லை வந்து ஒரு வீடு ஒன்று கட்டி ஒரு ரெசார்ட் மாதிரி ஒன்று கட்டி ஏர்பிஎன்பிக்கு ரெண்ட்டு கூட்டுறதோ அந்த மாதிரியான பிளான்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். நிறைய அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப் ஆகிட்டு இருக்கு. பின்னாடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ரோடு போது பாருங்கள். இது ஃபுல்லாகவே பிளாட்ஸ் தான். நீங்கள் பார்க்கலாம், அங்கங்கே போர்டு இருக்கும். ஃபுல்லாகவே பிளாட்ஸ் தான். இது ஃபுல்லாகவே பிளாட் தான். மேலே அந்த பக்கம் 33 feet ரோடு இருக்குது, 24 feet ரோடு இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், பெரிய ரோட்ஸ் இருக்குது. அப்புறம் கீழே இந்த சைடு பிளாட் இருக்குது. நிறைய விஷயங்கள் இதில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஹக்கா அப்ரூவலோட, டிடிசிபி அப்ரூவலோட இந்த மாதிரியான